வணக்கம். செப்டம்பர் 16ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இந்தியா யுஎஸ்ஏ இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை மறுபடியும் துவங்க இருக்கின்ற செய்தி நம்ம முன்னவே பார்த்துருந்தோங்க. இன்னைக்கு அந்த மீட்டிங் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. 2 செய்திகள் கிடைக்குதுங்க. ஒன்று இது வர்த்தக பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு செய்தி. மற்றொன்று வெறும் மீட்டிங் மட்டும்தான். ஒரே ஒருத்தர் தான் வந்திருக்கிறார் யுஎஸ்ஏலேருந்து. அவர் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போகிறாருன்ற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. இன்னும் அரசு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த மாதிரி தெரியலிங்க. ஆனால் அவங்க பேச்சுவார்த்தையை துவங்குவதற்கான வாய்ப்புகள் மட்டும் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் அதோடைய விளைவாக இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. சில ஸ்டாக்ஸுடைய பெயர்களும் சொல்லியிருக்காங்க. கேபிஆர் மில், இண்டோ கவுண்ட், அரவிந்த் லிமிடெட், ரேமன் லைஃப் ஸ்டைல், பேர்ல் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற நிறுவனங்கள் 10% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு இன்ட்ராடேல. ஸோ இதுதான் ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. இந்தியா யுஎஸ்ஏ இடையே இருக்கக்கூடிய அந்த வர்த்தக பேச்சுவார்த்தை மறுபடியும் துவங்குற மாதிரி இருக்குன்னு நம்ம முன்ன சொன்ன மாதிரியே ஒருத்தர் தான் வந்திருக்கிற மாதிரி மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. பிரெண்டன் லின்ச்ன்றவர் வந்திருக்கிறாரு. இது அந்த பேச்சுவார்த்தை கிடையாது, வெறும் ஒரு மீட்டிங் மட்டும்தான். என்ன பிரச்சனைகள் இருக்குன்றது குறித்து பேசுவதற்கான ஒன் டைம் மீட்டிங் மட்டும்தான்ற மாதிரியும் ஒரு செய்தி இருக்குது. இல்லை பேச்சுவார்த்தையே துவங்க இருக்கிறாங்க, ஒரு குழுவே வருது அப்படின்னு வேறொரு செய்தியும் இருக்குது. ஸோ அரசு அதற்கு விளக்கம் விரைவாக கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கேனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் ஐபிஓ குறித்தான அப்டேட். செபி அப்ரூவல் கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஐபிஓ வழியாக ஆஃபர் ஃபார் சேலில் 23.75 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆஃபர் ஃபார் சேலில் கேனரா பேங்க் 13.77 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெச்எஸ்பிசி இன்சூரன்ஸ் 47 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸும், பஞ்சாப் நேஷனல் பேங்க் கிட்டத்தட்ட 9.5 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸும் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கேனரா பேங்குடைய மற்றொரு ஐபிஓ நம்ம பார்த்துருந்தோங்க. கேனரா ரொபேக்கோ, அந்த நிறுவனத்துடைய ஐபிஓக்கும் செபி அனுமதி வழங்கியிருந்தாங்க. அதிலும் கேனரா பேங்க் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு. ஸோ 2 ஐபிஓக்கள் கேனரா பேங்குக்கு ஷேர்ஸை விற்பனை செய்து அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாத்விக் கிரீன் எனர்ஜி ஐபிஓ குறித்தான ஒரு அப்டேட். சோலார் பேனல் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம். அவங்களுடைய ஐபிஓ செப்டம்பர் 19ஆம் தேதி ஓப்பன் ஆகி 23ஆம் தேதி முடிவுக்கு வருது. ஐபிஓ வழியாக 900 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி. ஃப்ரெஷ் இஷ்யூ மற்றும் ஆஃபர் ஃபார் சேல் இரண்டுமே இருக்குது இந்த ஐபிஓவில். ஃப்ரெஷ் இஷ்யூவில் 700 கோடி ரூபாயும், ஆஃபர் ஃபார் சேலில் 200 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஆஃபர் ஃபார் சேலில் ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்வாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. விலை இன்னும் நிர்ணயிக்கல. இன்னைக்கு அவங்க விலை அறிவிப்பாங்கன்ற எதிர்பார்ப்புன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. அர்பன் கம்பெனி லிஸ்டிங் குறித்தான ஒரு அப்டேட் சிஎன்பிசி டிவி 18 கிடைத்தது. ஐபிஓ முடிஞ்சிருச்சு. ஸோ லிஸ்டிங் நாளைக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 50% கூடுதலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ 50% கூடுதலாக லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிரே மார்க்கெட்னா என்ன, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டேராடூன் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் காரணமாக வீடுகள் மற்றும் கடைகள் பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கு. அதே போல் ஐடி பார்க்ஸ்லையும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்குன்னு என்டிடிவியில் தகவல் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நிறுவனங்கள்ன்ற பேர் சொல்லிங்க. ஐடி பார்க்கும் இந்த பிரச்சனையில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. விப்ரோ தரப்பு அப்டேட் இருக்குது. கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனத்துடன் மறுபடியும் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. ஏற்கனவே கூடிய கான்ட்ராக்டை ரினியூ பண்ணுறாங்க. எவ்வளவு தொகைக்கு எவ்வளவு நாட்களுக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. நிர்மான் ஆக்ரின்ற நிறுவனம் நேற்றும் இன்னைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 5% நேற்று அதிகரித்தது. இன்னைக்கும் இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் என்ன, செப்டம்பர் 30ஆம் தேதி அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் மற்றும் போனஸ் குறித்து முடிவெடுக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட் 1 ஷேர் 10 ஷேராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. போனஸ் 1 ஷேருக்கு 10 ஷேர்ஸ் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் முடிவெடுக்கலைங்க. செப்டம்பர் 30ஆம் தேதி தான் முடிவெடுக்க இருக்கிறாங்க. நேற்று 5% அதிகரித்தது. இன்னைக்கும் இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. ரெட் டேப் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடந்திருக்கு நிறுவனத்தில். செப்டம்பர் 11ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ரெய்டு நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ரெட் டேப்புடைய பேரண்ட் கம்பெனி தான் மிர்சா இன்டர்நேஷனல். அங்கேயும் ரெய்டு நடந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. சரி பார்க்க வேண்டும். இருந்தாலும் நான் மதியம் செக் பண்ணி பார்க்கும்போது இது 2 ஸ்டாக்ஸும், இரண்டுமே லிஸ்டட் ஸ்டாக்ஸ் தான். 2 லிஸ்டட் ஸ்டாக்ஸும் கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மிர்சா இன்டர்நேஷனல்லேருந்து டிமர்ஜர் ஆகி வந்த கம்பெனி தான் ரெட் டேப். இன்னைக்கு இந்த பேட் நியூஸ் இருந்த போதிலும் மத்திய அளவில் பார்க்கும்போது கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. லார்சன் அண்ட் டியூப்ரோ தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. என்பிசிஐஎல் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் கிட்டேருந்து கூடாங்குளம் நியூக்ளியர் பிளான்ட்டுக்கான ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு 2500 கோடி ரூபாய் இருக்கலாம். அவங்க மதிப்பு சொல்லிங்க. சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னு சொன்னாங்கன்னா 2500 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கலாம்.
பிரமல் என்டர்பிரைசஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. மெர்ஜருக்கான அப்டேட். பிரமல் ஃபினான்ஸை இணைக்கிறாங்க. அது எப்போக்குள்ளார முடியுன்ற தகவல் கொடுத்துருக்காங்க. நடப்பு நிதியாண்டுடைய 3வது குவார்ட்டருக்குள்ளார அது முடிவுக்கு வரும்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சங்வி மூவர்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய மற்றொரு நிறுவனம் தான் சன்கிரீன் ஃபியூச்சர் ரெனியூவபிள்ஸ். அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 292 கோடி ரூபாய்க்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. யார்கிட்டன்றது அவங்க சொல்லலை. இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. டிரான்ஸ்ரேல் லைட்டிங் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. 420 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் ஆஃப்ரிக்காலேருந்து கிடைக்குதுன்னு. அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு டிரான்ஸ்ரேல் லைட்டிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. ஜான் காக்கரல் இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. டாடா ஸ்டீல் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது கம்பெனிக்கு. அதோடைய மதிப்பு 80 கோடி ரூபாய். வெண்ட் இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மற்றும் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரான நினாட் கத்கல் ராஜினாமா செய்திருக்கிறாரு. யூகோ பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுக்கு மத்திய அரசு கிட்ட இருந்து அனுமதி கிடைச்சிருக்கு. நயாரா எனர்ஜியுடன் இணைந்து பணிபுரிவதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம். நயாரா எனர்ஜிக்கு சாங்ஷன்ஸ் விதிச்சிருக்காங்க யூரோப்பியன் யூனியன் கடந்த 2 மாதத்திற்கு முன்னாடி. அதற்கு பிறகு நிறைய ஃபினான்ஷியல் கம்பெனிகள் அவங்களுடைய இணைந்து பணிபுரிய மறுத்துட்டாங்க. இப்போ யூகோ பேங்க்குக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க நயாரா எனர்ஜியுடன் பணிபுரிவதற்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் குறித்து காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்க மத்திய அரசு கிட்ட சப்சிடிக்கான 400 கோடி ரூபாய் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் கீழே ஒரு கிளைமை போட்டிருக்காங்க அப்படின்னு. அதற்கான ரியாக்ஷன் இன்னைக்கு பார்க்கும்போது ஷேர்ஸ் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. 1% பாசிட்டிவ், 1% ரெட்லேயும் இருந்ததுன்னு நினைக்கிறாங்க. அந்த வீடியோ சேர நேரத்தில் ஃப்ளாட்டாக இருந்தது ஓலா எலக்ட்ரிக். என்சிசி இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. காலையில் வீடியோவில் செய்தி பார்த்துருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைத்திருந்தது. அதோடைய ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். 2090 கோடி ரூபாய்க்கான ரிசர்வாயர் ப்ராஜெக்ட் பீகார் மாநிலத்திலிருந்து கிடைச்சதுன்ற செய்தி நம்ம காலையில் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதோட ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். ஐஆர்சிடிசி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இந்தியன் ரயில்வேஸ் புது விதிகளை கொண்டு வராங்க டிக்கெட் புக்கிங்கில். இப்போ நம்ம ஐஆர்சிடிசி வழியாக டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வந்து ஆதார் லிங்க்டாக இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் தக்கல் டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா அது ஆதார் லிங்க்டாக இருக்கணும். அதை கொண்டு வந்துட்டாங்க. அந்த விதியை சில தினங்களுக்கு முன்னாடியே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரிசர்வேஷன் கவுண்டர் ஓப்பன் ஆகும்போது ஆன்லைனில் முதல் 15 நிமிடத்தில் நம்ம டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து ஆதார் லிங்க்டாக இருந்தால் மட்டும்தான் முதல் 15 நிமிடத்தில் டிக்கெட் புக் பண்ண முடியும். இது அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க இந்தியன் ரயில்வேஸ். குறிப்பாக டிக்கெட்டிங் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து முதல் 10 நிமிடத்தில் அவங்களுக்கு புக் பண்ண முடியாது. அது தொடரும்ன்ற விளக்கமும் கொடுத்திருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. லக்ஷ்மி டென்டல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி லக்ஷ்மி டென்டல் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 2% ஸ்டேக் விற்பனை செய்து கிட்டத்தட்ட 34 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. ஜூன் மாத இறுதியில் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி கைவசம் 3.2% ஸ்டேக் இருந்தது லக்ஷ்மி டென்டலில். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் லக்ஷ்மி டென்டலுடைய ஷேர்ஸை வாங்கி இருக்கிறாங்க. 8.6 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது ஒரு தவணையிலையும் மற்றொரு தவணையில் 7.4 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக 2.9% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் கிட்டத்தட்ட 49 கோடி ரூபாய்க்கு. ஏஜிஐ கிரீன் பேக் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்க. அவங்களுடைய கண்டெய்னர் கிளாஸ் உற்பத்தி 1850 டிபிடி இருக்கு, டன்ஸ் பர் டே நினைக்கிறாங்க டிபிடி. அதை 1900 உயர்த்துறாங்க. அதே போல் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி கிளாஸ் உற்பத்தி திறன் வந்து இப்போ 154 டிபிடி இருக்கு. அது 200 டிபிடியாக உயர்த்துறாங்க. இதற்காக 47 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. மார்ச் 2026 இந்த வேலை அனைத்தும் முடிவுக்கு வரும்னு ஏஜிஐ கிரீன் பேக் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதானி என்டர்பிரைசஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க 16,500 கோடி ரூபாய் அவங்க கடன் வாங்க இருக்கிறாங்க அதானி இன்ஃப்ரா கிட்டேருந்து. இதற்கான ஒப்புதல் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து பெறப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அதானி என்டர்பிரைசஸ். ஏற்கனவே 6,000 கோடி ரூபாய்க்கான ஒப்புதல் வாங்கிட்டாங்க. அதாவது நிதியாண்டு 2026க்கு 6,000 கோடி ரூபாய் கடன் வாங்குவதற்கு. இப்போ கூடுதலாக 16,500 கோடி ரூபாய் அதானி இன்ஃப்ரா கிட்டேருந்து கடன் வாங்குவதற்கு அவங்க முடிவு செய்திருக்கிறாங்க. அதற்கான ஷேர் ஹோல்டர்ஸ் ஒப்புதல் விரைவில் பெறப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. அதானி என்டர்பிரைசஸ்க்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கேதார்நாத் ரோப்வே ப்ராஜெக்ட் 4081 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குன்னு. அதற்கான ரியாக்ஷனாக பார்க்கும்போது இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. மத்திய அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சிட்டி தொடர்ந்து பை ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1690 ரூபாய். சுஸ்லான் எனர்ஜியுடைய ஷேர்ஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுக்கு 838 மெகாவாட்டுக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. டாடா பவருடைய ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்தால் இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு. அவங்களுடைய பெரிய ஆர்டர் இது. இந்த நிதியாண்டில், நடப்பு நிதியாண்டில் பெரிய ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்காங்க சுஸ்லான் எனர்ஜி. 838 மெகாவாட். இது 3 மாநிலங்கள்லேருந்து கிடைச்சிருக்குங்க. ஒன்று கர்நாடகா, மற்றொரு மகாராஷ்டிரா, அப்புறம் தமிழ்நாடு. ஸோ 3 மாநிலங்கள்லேருந்து கிடைத்த ஆர்டர் இது. ஒட்டுமொத்தமாக 838 மெகாவாட். இந்த நடப்பு நிதியாண்டுடைய பெரிய ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க சுஸ்லான் எனர்ஜி. ஏஷியன் பெயிண்ட்ஸ் குறித்தான ஒரு தகவல். சிஎல்எஸ்ஏ தொடர்ந்து அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு எதிர்பார்க்குற டார்கெட் 1927 ரூபாய்.
நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 23% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க சிஎல்எஸ்ஏ. இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸுடைய ஷேர் பிரைஸ் வந்து 52 வீக் லோ, அதாவது ஒரு ஆண்டிற்கான லோலேருந்து ரிகவரி பார்த்துக்கிட்டு இருக்கு. 15% அதிகரிச்சிருக்கு. இருந்தாலும் சிஎல்எஸ்ஏ நெகட்டிவ் தான் இருக்காங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு. ஸோ யாரெல்லாம் இன்வெஸ்டர்ஸாக வாங்குறாங்களோ அவங்க நினைக்கிறது என்னன்னா, அந்த போட்டி முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே நிறைய கம்பெனிகள் இப்போ பெயிண்ட் பிஸ்னஸில் வந்திருக்காங்க. குறிப்பாக ஜேஎஸ்டபிள்யூ, பிர்லா ஓப்பஸ் எல்லாமே வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த போட்டி வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கம்மி ஆகுதுன்ற மாதிரி நினச்சிட்டு தான் எல்லாருமே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் சிஎல்எஸ்ஏ அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் இல்லை. அவங்க நெகட்டிவாக தான் இருக்கிறாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் மீது. ஜூன் மாதத்தில் சில மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வாங்கியிருக்கிறாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் உடைய ஷேர்ஸை. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸான ரேட்டிங்காக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் உடைய. இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தோங்க. 4 ஆண்டுல பிறகு அவங்க பாசிட்டிவாக இருக்கிறாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் மீது ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ். ஜெஃப்ரீஸும் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க ரேட்டிங்கை ஏஷியன் பெயிண்ட்ஸ் மீதானது ஜூலை 9 ஆனால் சிஎல்எஸ்ஏ தொடர்ந்து நெகட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்றதான் அந்த கருத்து. இதில் 38 அனலிஸ்ட் ஒட்டுமொத்தமாக கவரேஜ் கொடுக்குறாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு. அதில் 10 பேர் பை, 10 பேர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன், 18 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. குஜராத் கேஸ் மர்ஜர் குறித்தான அப்டேட் சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோங்க. செப்டம்பர் 17 அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்க இருக்கிறாங்க. குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் மற்றும் குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷனை குஜராத் கேஸுடன் இணைக்கிறாங்க. ஸோ என்ன அந்த ஷேர் ஸ்வாப் ரேஷியோ என்ன வருது அப்படின்றது பார்த்துடலாங்க. ஸோ இப்போ நம்ம குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷனில் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறோம் அப்படின்னா 305 ஷேர்ஸ் நம்ம வைத்திருக்கிறோம் அப்படின்னா குஜராத் கேஸுடைய 10 ஷேர்ஸ் நமக்கு கிடைக்கும் இந்த மர்ஜருடைய பாகமாக. அதே போல் நம்ம ஜிஎஸ்பிஎல்ன்றது குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட்ல ஷேர் ஹோல்டராக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம 13 ஷேர்ஸ் வைத்திருக்கிறோம் ரெக்கார்ட் டேட் படினா 10 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க குஜராத் கேஸ் உடையது. அப்புறம் குஜராத் கேஸ்லேருந்து ஒரு டிமர்ஜரும் நடக்குதுங்க. கேஸ் டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸ் ஜிடிஎல் அவங்க திரும்ப அந்த டிமர்ஜராக எடுத்து அப்புறம் திருப்பி அதையும் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ குஜராத் கேஸுடைய ஷேர் ஹோல்டர்ஸாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா 3 ஷேர்ஸ் வைத்திருந்தால் 1 ஷேர் கொடுக்குறாங்க ஜிடிஎல். அந்த ஜிடிஎல் தான் இந்த கேஸ் டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸ், அதோடைய 1 ஷேர் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அதோடைய விளக்கமும். ஸோ இதற்கான ஷேர் ஹோல்டர் ஒப்புதல் செப்டம்பர் 17 பெறப்படும்னு முன்னவே அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க குஜராத் கேஸ். நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஏஷியன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்மான பிஏஜி வெளியேறுவதற்கான ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. அவங்க முன்னவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கு. கண்ட்ரோலிங் ஸ்டேக் 54.7% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அவங்க வெளியேறுவதற்கான ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. அவங்க வந்து பர்மீரா மற்றும் சிவிசி கேபிட்டல் போன்ற நிறுவனங்களும் பேச்சுவார்த்தையிலும் இருந்தாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை இப்போ கைவிடப்பட்டிருக்கு. அவங்க வேறு பையர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். அவங்க 4000 கோடி ரூபாய்க்கு இந்த ஸ்டேக்கை விற்பனை செய்ய முடிவு செய்கிறாங்க. ஆனால் இந்த 4000 கோடி ரூபாய் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூ வைத்து பார்க்கும்போது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு. இருந்தாலும் பையர்ஸ் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஆனந்த்ராஜ் மறுபடியும் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். தொடர்ச்சியாக 3வது நாள் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நேற்றும் 13% அதிகரித்தது. நம்ம ஒரு செய்தியும் பார்த்துருந்தோங்க. அரசு வந்து மானியம் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த டேட்டா சென்டர் நிறுவனங்களுக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு மறுபடியும் ஆனந்த்ராஜ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஜேபி மார்கன் இந்தியாவுடைய லாஜிஸ்டிக் செக்டர் ஸ்டாக்ஸ்க்கு சில ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. கவரேஜை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. டெலிவரி லிமிடெடுக்கு ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 575. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ்க்கும் ஓவர் வெயிட் ரேட்டிங் கவரேஜ் இனிஷியேட் பண்ணி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 895, 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டிசிஐ எக்ஸ்பிரஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 750 ரூபாய். கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நியூட்ரல் ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 590 ரூபாய். சிமெண்ட் ஸ்டாக்ஸ்க்கு ஹெச்எஸ்பிசி என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க? 2 ஸ்டாக்ஸ்க்கு ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அம்புஜா சிமெண்ட்ஸ் மற்றும் ஸ்ரீ சிமெண்ட்டுக்கு. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடித்த ஸ்டாக் இந்த செக்டரில் அல்ட்ராடெக்னு சொல்லியிருக்காங்க ஹெச்எஸ்பிசி. அம்புஜா சிமெண்ட்ஸை ஹோல்டிலிருந்து பையாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் 700, முன்ன சொன்னது 490. ஸ்ரீ சிமெண்ட்டை ரெடியூஸ்லேருந்து ஹோல்டாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 32,200, முன்ன சொன்னது 22,000 ரூபாய். இது தவிர மற்ற ஸ்டாக்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. டால்மியா பாரத்துக்கு அவங்க டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்கிறது 2,900, முன்ன சொன்னது 2,000, 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏசிசிக்கும் டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருப்பது 2,040, ஆனால் முன்ன சொன்னது 2,100. ஸோ ஏசிசிக்கு டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 15,410. அந்த ஸ்டாக் தான் அவங்களுக்கு ப்ரிஃபர்டு ஸ்டாக்காக இருக்குது இந்த செக்டரில். முன்ன சொன்னது 2,100. ஸோ நல்லாவே உயர்த்தி இருக்கிறாங்க 15,410. 24% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஹெச்எஸ்பிசி அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ்க்கு. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் ஆகஸ்ட் மாதத்தில் எந்த ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க, விற்பனை செய்திருக்கிறாங்கிற பட்டியல் சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்தது. எந்த ஸ்டாக்ஸில் அவங்க ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க, ஏற்கனவே அவங்க ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க, கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது கோட்டக் மஹிந்திரா பேங்க்
1015 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. இன்ஃபோஎட்ஜ் இந்தியாவில் 959 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. பாரதி ஏர்டெல்ல 898 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. எந்த ஸ்டாக்ல அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க, ஏற்கனவே வைத்திருக்கிறாங்க, ஆனால் ஷேர்ஸை விற்பனை செய்து ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்கன்னா மாருதி சுசுகி இந்தியாவில் 4382 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. என்டிபிசியிலிருந்து 2443 கோடி ரூபாயை வெளியே எடுத்திருக்கிறாங்க. அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் அல்லது டிமார்ட்ல 2356 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. புதிதாக அவங்க வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டாக், அதாவது ஆகஸ்ட் மந்தில் புதிதாக வாங்கின ஸ்டாக் வந்து ஹிக்கல் மற்றும் விஐபி இண்டஸ்ட்ரீஸ். ஆகஸ்ட் மாதத்தில் முற்றிலுமாக அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்து வெளியேறி இருக்கக்கூடிய ஸ்டாக் எதுன்னு பார்க்கும்போது ஜாகரன் பிரகாசன். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.